விதமான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி தான் அம்மாவோட அம்மா அப்படிங்கிற உண்மைய விஜய் காவேரி கிட்ட சொன்னா நல்லாருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்ருங்க. இங்க விஜய் சித்தப்பா பசுபதியோட பையன் ராகவ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியேவும் ஜெயில்லேருந்து வந்துட்டான் விஜய் அப்படின்னு சொன்னதும், இங்க விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. "இத ஏன் சித்தப்பா என்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லல?" அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. இங்க விஜயோட சித்தப்பா இருந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன பார்த்தேன் விஜய். அவன் இந்த ஊர்ல இதான் இருந்தான். அதுவும் இல்லாம நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? 5 வருஷமா ஜெயில்ல இருந்துட்டு நரக வேதனை அனுபவிச்சிருக்கேன். உங்கள சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான் விஜய். அப்படின்னு விஜய் சித்தப்பா சொன்னதும், "என்ன சித்தப்பா இவ்வளவு தூரம் அவன் உங்ககிட்ட பேசிட்டு போயிருக்கான். ஆனா நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. "எங்கடா விஜய் நீ வீட்லயே இல்லல்ல. எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கும் நேரம் இல்ல. எப்படி சொல்ல முடியும்?" அப்படின்னு விஜய் சித்தப்பா சொல்றாங்க. சித்தி இருந்துகிட்டு, "அதான் இவ வந்துட்டால்ல. அதான் அவன் வந்து நம்ம குழந்தைய இப்படி கடத்திட்டு போயிட்டான். இவ வராமலே இருந்திருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்றாங்க. உடனேவும் இங்க காவேரி இருந்துட்டு, "ஆமா பசுபதி அங்கிளுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? பசுபதி அங்கிளோட பையன் எதுக்கு உங்க பொண்ண தூக்கிட்டு போகணும்? எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்க விஜய் சித்தப்பா இருந்துட்டு, "அதுக்கெல்லாம் காரணம் நீ தான்." அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, என்ன நானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல. நீங்க குழந்தைய கேர்லெஸ்ஸா அங்க விட்டுட்டு போயிட்டீங்களா? அததான் சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமாளிக்கிறாங்க. இந்த நேரத்துல தாத்தா இருந்துகிட்டு, "விஜய் நம்ம அம்முக்கு என்ன ஆயிருக்கும்டா? எனக்கு நெனச்சாலே பயமா இருக்குடா." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய் சித்தியும் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே விஜய் சித்தப்பா இருந்துகிட்டு, "நீ கவலைப்படாத விஜய். அவன் ஒரு அட்ரஸ் ஏதோ சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான் விஜய். அங்க போனேன்னா நம்ம குழந்தை இருக்கிறத நீ கண்டுபிடிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சித்தப்பா சொன்னதும், விஜய் இருந்துகிட்டு, "அந்த அட்ரஸ் என்னன்னு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் சித்தப்பா யோசனை பண்ணி அந்த அட்ரஸ விஜய் கிட்ட சொல்றாங்க. "சரிங்க சித்தப்பா, நான் போய் பார்க்குறேன் சித்தப்பா." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. ராகவ் அம்முவ கடத்தி வச்சுட்டு உட்கார வச்சு அந்த குழந்தைகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த குழந்தை அம்முவ ராகவ் தான் கடத்தி வச்சிருக்காங்க. அம்மு இருந்துகிட்டு ராகவ் கிட்ட, "அங்கிள் எங்க அம்மாவ பார்க்கறதுக்கு தான் என்ன கூப்பிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஆனா ஏன் அங்கிள் எங்க அம்மாவ இன்னும் நீங்க காட்டவே இல்ல. எங்க அம்மா எங்க இருக்காங்க? எங்க அம்மா எப்படி இருப்பாங்க அங்கிள்? நான் எங்க அம்மாவ இதுவரைக்கும் ஃபோட்டோல கூட பார்த்ததே இல்ல அங்கிள். ப்ளீஸ் அங்கிள் எங்க அம்மாவ கூப்பிட்டு வாங்க. இல்லாட்டி எங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போங்க போங்க அங்கிள். ப்ளீஸ் எங்க அம்மாவ காட்டுங்க." அப்படி சொல்லிட்டு இந்த குழந்தை சொல்லுது. உடனே ராகவ் இருந்துகிட்டு, "என்ன ஃபோட்டோல கூட அந்த விஜய் காவேரி ஃபோட்டோவ இந்த குழந்தைக்கு காமிச்சிருக்க மாட்டான் போலருக்கு. அதனால தான் இந்த குழந்தைக்கு அவ அம்மா யாருன்னே இன்னும் தெரியாம இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த குழந்தை இருந்துட்டு, "அங்கிள் எங்க அம்மாவ நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க அம்மா என்ன ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, இப்ப எனக்குன்னு யாருமே இல்ல. எங்க மிஸ் கூட இப்ப என்கிட்ட கோவமா பேசுனாங்க. எதுக்காக பேசுனாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இத்தன நாளா எங்க அம்மா இல்லன்னு நான் ஃபீல் பண்ணவே இல்ல. ஏன்னா, மிஸ் வந்து என்ன அவ்ளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. ஆனா, திடீர்னு என்கிட்ட கோவமா நடந்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எங்க அம்மாகிட்ட நான் சொல்லணும். ப்ளீஸ் அங்கிள் எங்க அம்மாவ வர சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே ராகவ் இருந்துகிட்டு, "இந்த குழந்தை என்ன அம்மாவ காமின்னு சொல்றாங்க. ஃபோட்டோல வேணா காவேரி ஃபோட்டோவே இந்த குழந்தைக்கு காமிச்சிரலாமா? ஒரு வேள காவேரிக்கு பழச ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் அந்த விஜய் வந்து காவேரி கிட்ட உண்மைய சொல்லலன்னு நெனைக்கிறேன். நம்ம இந்த குழந்தைகிட்ட ஃபோட்டோவ காமிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அ ராகவ் வந்து காவேரியோட ஃபோட்டோவ அம்மு கிட்ட காமிக்கிறாங்க. "இதுதான் அவங்க அம்மா." அப்படி சொல்லி சொன்னதும், இங்க அம்முக்கு அதிர்ச்சியா இருக்குது. "இது எங்க காவேரி மிஸ் ஆச்சே!" அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. "காவேரி மிஸ் தான் உங்க அம்மா. ஏன் உங்க அப்பா உன்கிட்ட சொல்லலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல எங்க அப்பா என்கிட்ட சொல்லலையே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. "நான் உண்மைய தான் சொல்றேன். இங்க பாரு உங்க அப்பாவும், உங்க அம்மாவும் இருக்கிற ஃபோட்டோ." அப்படின்னு சொல்லிட்டு விஜயும், காவேரியும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவ அந்த குழந்தைகிட்ட ராகவ் காமிக்கிறாங்க. காமிச்சதும் இங்க அம்முவுக்கு அதிர்ச்சியா இருக்குது. "எங்க அப்பா எ எங்க அம்மாவும் சேர்ந்துருக்காங்க. ஆமா. எங்க அம்மா அப்பன்னா அந்த மிஸ் தானா? அதனால தான் அந்த மிஸ் என்கிட்ட நல்லா பேசுனாங்களா? இது எங்க மிஸ்ஸுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ராகவ் கிட்ட "உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட கோவமா இருந்திருக்காங்க. அதனால தான் உன்கிட்டயும் பேசல." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. "அப்படியா? எங்க அப்பா கிட்ட கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குது. "ஆமா. உங்க அம்மாவும், உங்க அப்பாவும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. அதனால தான் உங்க அப்பா, உங்க அம்மாவோட ஃபோட்டோவ உன்கிட்ட காமிக்கவே இல்ல. இப்ப தெரிஞ்சுச்சா உங்க அம்மா யாருன்னு சொல்லிட்டு?" அவங்க அப்பா கூட சண்டை போட்டா, ஏன் எங்க அம்மா என்கிட்ட பேசவே இல்ல? நான் எங்க அம்மா கிட்ட பேசணும் அங்கிள். நீங்க எங்க அம்மா கிட்ட விடுங்க அங்கிள் அப்படி சொல்லி சொல்றாங்க. உடனே ராகவ் இருந்துட்டு, "உங்க அம்மா கிட்ட தானே பேசணும்டா. நான் உனக்கு கால் பண்ணி குடுக்குறேன். நீ உங்க அம்மா கிட்ட பேசலாம்." அப்படின்ட்டு ராகவ் வந்து நேரா விஜய்க்கு கால் பண்றாங்க. ராகவ் இருந்துட்டு விஜய்க்கு வீடியோ கால் பண்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, யாரோ வீடியோ கால் பண்றாங்க. யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணதும் ராகவ் இருந்துட்டு, "என்ன விஜய் எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப போலக்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "டேய் நீ மட்டும் என் கையில சிக்குனா உன்ன சும்மா விடமாட்டேன். எங்கடா என் பொண்ணு? எதுக்குடா என் பொண்ண கடத்துன?" அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே 5 வருஷமா என்ன ஜெயில்ல போட்டு குடுத்து என்ன நரக வேதனை அனுபவிக்க வச்சீங்கல்ல. எப்படி உங்கள சும்மா விட முடியும்? அதுவும் இல்லாம மறுபடியும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழலான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? அத நான் நடக்க விட மாட்டேனே! உன் பொண்ணு என்கிட்ட தான்டா இருக்கிறா. உன் பொண்ண நீ உயிரோட பார்க்க முடியாது." அப்படி சொல்லிட்டு அங்க ராகவ் வந்து விஜய் கிட்ட சொன்னதும், "என் பொண்ணுக்கு சின்ன கீறல் கூட விழுந்துச்சுன்னா உன்ன
பீஸ் பீஸா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. ராகவ் வந்துட்டு, "இங்க பாரு நீ போலீஸ்க்கு எதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண. அப்புறம் இருக்குது போலீஸ்க்கு போனேன்னு வச்சுக்கோ, உன் பொண்ண நீ உயிரோட பார்க்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. விஜய் இருந்துகிட்டு, "ஏய் உனக்கு எனக்கு பிரச்சனைனா நீ என்கிட்ட தான்டா மோதணும். என் குழந்தைய எதுக்குடா கடத்தணும்?" அப்படிங்கிறான். "இப்படி தானே எங்க அப்பாவுக்கும் வலிச்சிருக்கும். என்ன ஜெயில்ல நீ இத்தன வருஷமா உள்ள வச்சிருந்தியே, அதனால" அப்படி சொல்லிட்டு இங்க ராகவ் சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, "என்ன? ஏன்டா அதுக்காக என் பச்சை குழந்தைய நீ கடத்துவியா? உன்ன சும்மா விட மாட்டேன்டா." அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து கோவமா இருக்கிறாங்க. உடனே ராகவ் இருந்துகிட்டு, "உன் குழந்தைகிட்ட என்ன நீ காவேரி தான் அம்மான்னு சொல்லவே இல்ல போலக்க. அதுதான் எனக்கு ஈஸியா ஆயிருச்சு. உன் குழந்தைகிட்ட அம்மாவ பார்க்க போலான்னு சொல்லி சொன்னதும், உடனே என் கூட வந்துடுச்சு. நீ உங்க அந்த குழந்தைகிட்ட அம்மாவ காட்டாதது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸா ஆயிடுச்சு விஜய்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகவ் சொல்றான். "ஏய் இங்க பாரு, என் பொண்ணு மட்டும் ஏதாவது பண்ண உன்ன விட மாட்டேன்." அப்படின்ட்டு இங்க விஜய் கோவமா தான் இருக்கிறாங்க. உடனே ராகவ் இருந்துட்டு, "ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டா? காவேரி ஃபோட்டோவ உன் குழந்தைகிட்ட காமிச்சு, காவேரி தான் உன் அம்மான்னு சொல்லிட்டு உன் குழந்தைகிட்ட சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராகவ் சொல்றாங்க. உடனேவும், "ஏய் எதுக்குடா? எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நேர்ல வந்து பார்த்துக்கிறேன்டா. நீ எங்க இருக்கிறன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. வரேன் நேர்ல வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. இங்க காவேரி இருந்துட்டு, "என்னம்மா அவன் சொல்றான்?" அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, "அவன் அம்முவ கடத்தி வச்சிருக்கான். அதெல்லாம் கால் பண்றான். போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணா, அம்முவ ஏதாவது பண்ணிடுவேன்" அப்படின்னு மிரட்டுறான். "நம்ம தான் அந்த அட்ரஸ் தெரியும்ல, நம்ம நேரா போயிடலாம்" அப்படின்ட்டு விஜய் சொல்றாங்க. காவேரி வந்துட்டு, "அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவேரியும், விஜயும் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போன பிறகு இங்க அம்மு இருந்துகிட்டு, "அங்கிள் எனக்கு கால் பண்ணி பேச வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா சொன்னத நீங்க செய்யவே இல்ல அங்கிள்" அப்படிங்கிறாங்க. "கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பாவே வந்துடுவாங்கடா. அப்புறம் நீ உங்க அப்பா கூட போயிடலாம். அம்மாவும் வந்துடுவாங்க" அப்படி சொல்லிட்டு இங்க ராகவ் சொல்றாங்க. "அப்படியே அங்கிள் எங்க அம்மாவும், அப்பாவும் சேர்ந்து வருவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, உங்க அம்மாவும், அப்பாவும் சேர்ந்து வர்றாங்க உன்ன பார்க்கறதுக்கு." அப்படின்னு சொன்னதும், இங்க ராகவ் இருந்துட்டு, "அந்த விஜய் வேற இங்க வர்றேன்னு சொல்லியிருக்கானே!" அப்படி சொல்லி ஆட்கள்லாம் வெளியில இருங்கடா, அவன் உள்ள வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு, இங்க ராகவ் வந்து அடியாட்கள்லாம் வெளியில நிக்க சொல்றாங்க. ஆனா விஜய் வந்துட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு, உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து காவேரி, "அம்மு எப்புட்றா இருக்க?" அப்படி சொல்லிட்டு அம்முவ கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுக்குறாங்க. இங்க வந்துட்டு ராகவ் ம் அ சொ காவேரி தான் அம்மான்னு சொன்னதுனால, அம்மு காவேரிய பார்த்து அம்மா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. "என்னடா அம்மு, அம்மா கிடையாது. உன்னுடைய மிஸ்ஸு நானு." அப்படி சொல்லி சொல்றாங்க. "நீங்க தான் என் அம்மான்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் என்கிட்ட சொன்னாங்க." அப்படின்னு சொல்லி இங்க அம்மு சொல்றாங்க. இங்க காவேரிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்குது. இந்த இடத்துல விஜய் எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுருக்கிறதுனால, அத அவங்க கேர் பண்ணவே இல்ல. இந்த இடத்துல ராகவ பிடிக்க போறாங்க. ராகவ் விஜய் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. உடனேவும் அம்மு வந்துட்டு விஜய் கிட்ட, "அப்பா, இவங்க தான் அம்மான்னு ஏன் என்கிட்ட உண்மைய சொல்லல?" அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சொல்ற? உனக்கு யார் சொன்னா இப்படிலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அந்த அங்கிள் தான் சொன்னாங்க" அப்படிங்காங்க. "அந்த அங்கிள் பேர்ட் அங்கிள். அதனால தான் உன்கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க. அவங்க தான் அம்மான்னா நான் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாரி ஃபோட்டோ அந்த அங்கிள் என்கிட்ட காமிச்சாங்க. ஏன் நீங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்களாமே அந்த அங்கிள் சொன்னாங்க. ஏன்பா? ஏன் என் மேல கோபம் இருந்தா, சண்டை இருந்தா ஏன் என்ன பார்க்க வரல? என்கிட்ட பேசல? ஏம்மா?" அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்ட குழந்தை கேட்குது. உடனே காவேரிக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. விஜய் மூஞ்சிய பார்க்குறாங்க. "குழந்தை சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைய சொல்லுங்க." எனக்கும் உங்க குடும்பத்தில உள்ள ஆட்கள்லாம் பார்க்கும்போது, முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா, நீங்க எந்த உண்மையும் என்கிட்ட சொல்லவே இல்ல. எங்க அம்மாவும் என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாரி இருக்கு. எங்க அம்மாவும் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. உண்மைய சொல்லுங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே இல்லங்க, அவன் எனக்கு எதிரினால அம்முகிட்ட ஏதோ தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உண்மைய மறைக்கிறாங்க. உடனேவும் மிஸ் நீங்க தான் அம்மான்னு சொல்றாங்க. நான் உங்கள அம்மான்னு கூப்பிட்டுக்கவா? அப்படின்னு கேட்குறாங்க. உடனேவும் காவேரிக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாம, காவேரி அம்மான்னு கூப்பிடுறதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. உடனே அம்மா இனிமேல் நீங்க என்கிட்ட கோவமா பேசக்கூடாது. இன்னைக்கு நீங்க என்கிட்ட கோவமா பேசுனீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட என்கிட்ட காதுல வாங்காம கிளம்பி போயிட்டீங்கம்மா. அதனால தான் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம அங்கன உட்காந்துட்டு இருந்தேன். நீங்க இப்படி பண்ணியிருக்கவே கூடாதும்மா அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இனிமேல் உன்கிட்ட இப்படியெல்லாம் கோவிச்சுட்டு இருக்க மாட்டேன்டா. உன்ன உன் மேல எப்படிடா நான் கோவிச்சுக்கிட முடியும்? கோவிச்சுக்க மாட்டேன்டா" அப்படின்ட்டு காவேரி, "நீ பேசுனத நான் கேட்டுருக்கணும்டா. நான் கேட்காம விட்டது நான் பண்ண பெரிய தப்புடா" அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லி அழுகுறாங்க. இங்க விஜய்க்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா காவேரி கிட்ட உண்மைய நம்ம சொல்லாம போயிட்டோமே அப்படின்ட்டு இங்க விஜய்க்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.